சகரியா 4ஆம் அதிகாரம் சில வசனங்கள். விளக்குத்தண்டின் அருகில் வலப்புறம் ஒன்றும் இடப்புறம் ஒன்றும் இரு ஒலிவ மரங்கள் இருக்கின்றன என்றேன். அப்போது என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரை நோக்கி, நான் என் தலைவரே, இவை எதை குறிக்கின்றன என்று வினவினேன். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என கேட்டார். நான், என் தலைவரே, எனக்கு தெரியாது என்றேன். இவ்வாறு படித்து கொண்டு வரும்போது மற்றொரு இடத்திலும் மீண்டும் நானே அவரிடம் எதை குறிக்கின்றன என கேட்டேன். 2 பொற்குழாய்களின் அருகில் ஒலிவ மரக்கிளைகள் 2 இருப்பதன் பொருள் என்ன என கேட்டேன். அதற்கு அவர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என்றார். நான், தெரியாது என் தலைவரே என்றேன். அதற்கு அவர், இவை அனைத்துலகின் ஆண்டவர் திருமுன் இருக்கின்ற திருநிலைப்படுத்தப்பட்ட இருவரை குறிக்கின்றன என மறுமொழி பகர்ந்தார். இவ்வாறு இந்த ஒலிவ மரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மரங்கள் என்று பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான். இரு ஒலிவ மரங்கள் என்று சொல்லப்பட்டதனாலே தான் இது ஆணும் பெண்ணுமாக இருப்பார்களோ என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறது. ஆகவே வெளிப்படுத்துதல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் மண்ணுலகின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க 2 ஒலிவ மரங்கள், விளக்கு தண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை பொறுத்தவரை விளக்குத்தண்டுகள் சூரியனும் சந்திரனும், இது 2 மட்டும்தான். இப்படி இருக்க சூரியன் தலைவர் போன்றும் சந்திரன் தலைவி போன்றெல்லாம் வர்ணிப்பதுண்டு. ஆகவே இதுவும் இந்த 2 இறைவாக்கினர்கள் ஆணும் பெண்ணுமாகத்தான் இருப்பார்களோ என்ற எண்ணத்தை கொண்டு வருகிறது. மற்றும் நம்ம இந்து மத நூல்களிலும் தெய்வங்கள் இப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பது போன்றெல்லாம் தலைவனும் தலைவியும் பாதி பாதி ஒன்றாக இருந்து அந்த தெய்வத்துக்கு பெயரெல்லாம் உண்டு. இவ்வாறு இந்து மதத்தை சார்ந்தும் இதில் குறிப்பிடப்பட்டது போன்று இருக்கிறது.